உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ இது டேபிள் பசில், அதாவது வேரியபிள் கொடுத்துருவாங்க, அந்த வேரியபிளுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 பீப்புள் கொடுத்துட்டாங்க, டேவிட், ஆண்ட்ரூ, சார்லஸ். எழுதுவோமா? டேவிட், ஆண்ட்ரூ, சார்லஸ், ஃபேபியோ, டோர்மன், நோபிட்டா, ஜியான். ஸோ இப்படி 7 பேர் இருக்காங்க. 7 பேருமே 7 விதமான லேப்டாப் வச்சுருக்காங்களாம். ஸோ யார் எந்த லேப்டாப் வச்சுருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கயா. சரிங்களா? இதுதான் டேபிள் பசில்னு சொல்லுவாங்க, வேரியபிள் பசில்னு சொல்லுவாங்க. ஸோ டக்கு 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 டக்குன்னு நம்ம க்ளூவை ரீட் பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணணும். இது வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் இது வரைக்கும் வந்தது ஈஸியாக தான் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ நானும் ஈஸியாக தான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தே சப்போர்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இன் கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஆஹா, இது வேற கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தையும் ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டீமை சப்போர்ட் பண்ணுறான். அப்புறம் என்ன செய்யணும்? லேப்டாப் என்னன்னு கண்டுபிடிக்கணும், டீம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஆண்ட்ரூ டஸ் நாட் லைக் ஆப்பிள். ஆண்ட்ரூவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வராது, போட்டுக்கிடுவோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, பட் சப்போர்ட் நியூசிலாந்து. ஆண்ட்ரூக்கு ஆப்பிள் வராது, பட் சப்போர்ட் நியூசிலாந்து. அடுத்து என்ன சொல்கிறான், சார்லஸ் டஸ் நாட் லைக் லினோவோ. சார்லஸ்க்கு லினோவா வராது. ஓகே. நொபிதா டஸ் நாட் லைக் எம்எஸ்ஐ. எம்எஸ்ஐன்ற லேப்டாப் நொபிட்டாக்கு வராது, போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஜியான் லைக் ஏசர் அண்ட் சப்போர்ட் ஆஸ்திரேலியா. ஜியானுக்கு ஏசர் பிடிக்குமாம், சப்போர்ட் பண்ணுறது ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, டோரேமான் ஃபேவரட் லேப்டாப் இஸ் ஹெச்பி. டோரேமானுக்கு ஹெச்பி தான் பிடிக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபேபியோ சப்போர்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபேபியோ சப்போர்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, போட்டாச்சு. டேவிட் லைக்ஸ் காம்பேக்ட் அண்ட் சப்போர்ட் பங்களாதேஷ். டேவிட் வந்து காம்பேக்ட், சப்போர்ட் பங்களாதேஷ். ஒன்று லைக் லினோவா சப்போர்ட்ஸ் இந்தியா. ஸோ லினோவா சப்போர்ட்ஸ் இந்தியானா லினோவா இங்கே வராதுன்னு சொல்லிட்டானா, அப்போ லினோவா இங்கே தான் வரணும். லினோவா சப்போர்ட்ஸ் இந்தியா. ஓகே. இந்த ஒன்று சப்போர்ட் இஸ் இங்கிலாந்து ஆப்பிள். ஸோ எனக்கு எம்டி பிளேஸு சார்லஸ் இருக்க இடம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வந்து ஆப்பிள் இங்கிலாந்து வந்துடும். அடுத்து என்னது, த ஒன் ஹூ லைக் நியூசிலாந்து லைக்ஸ் டெல். நியூசிலாண்டில் உள்ளவனுக்கு டெல்லு பிடிக்குதான். ஸோ பேலன்ஸ் உள்ளது என்னது, காம்பேக்டா, காம்பேக்ட் போட்டாச்சு. டெல்லு ஏசரா, ஏசர் போட்டாச்சு. ஹெச்பி போட்டாச்சு. எம்எஸ்ஐ. ஸோ பேலன்ஸ் உள்ள எம்எஸ்ஐ இங்கே. பேலன்ஸ் உள்ள கண்ட்ரி என்ன இருக்குன்னு பாருங்கள். பேலன்ஸ் உள்ள கண்ட்ரி இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். இங்கே வெஸ்ட் இண்டீஸ். ஸோ பாருங்கள், டேவிட் காம்பேக்ட் இங்கிலாந்து பங்களாதேஷ், ஆண்ட்ரூ டெல்லி நியூசிலாண்டு, ஆப்பிள் இங்கிலாந்து, எம்எஸ்ஐ சவுத் ஆஃப்ரிக்கா, ஹெச்பி வெஸ்ட் இண்டீஸ், லினோவா இந்தியா. ஸோ கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், என் அப்ரோச் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். மேபி அது இன்னும் சிம்பிளிஃபைடாக இருந்தால் நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ணணும்னு கவனிங்க. 8 டீச்சர்ஸ் இருக்காங்களாம் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில். அவங்க 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ஸோ யார் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் யார் எந்த கிளாஸில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா கிளாஸ் 7, கிளாஸ் 8, கிளாஸ் 9. சரிங்களா? கிளாஸ் 7, 8, 9. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நாட் மோர் தென் 3 டீச்சராக. அப்போ ஒரு வகுப்பில் 3 டீச்சருக்கு மேலே டீச் பண்ண முடியாது. எஃப் டஸ் நாட் டீச் இங்கிலீஷ். ஸோ எஃப்க்கு வந்து இங்கிலீஷ் வராது. தோஸ் ஹூ டீச் இன் கிளாஸ் 8 டீச் நெய்தர் சயின்ஸ் நார் ஹிஸ்ட்ரி. 8ல் வந்து ஹிஸ்ட்ரியும் வராது சயின்ஸும் வராதுன்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து டி டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் நாட் இன் கிளாஸ் 9. ஸோ டி இங்கே வராது. பட் டி டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர். சரியா? அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து இ டீச்சர்ஸ் இன் கிளாஸ் 8 அண்ட் ஹி டீச்சர்ஸ் நெய்தர் ஹிந்தி நார் இங்கிலீஷ். அதாவது இ வந்து கிளாஸ் 8ல் வரணுமா, ஆனால் அவனுக்கு ஹிந்தியும் வரக்கூடாது அப்புறம் இங்கிலீஷும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக் ஜி டீச்சர்ஸ் கிளாஸ் 7 ஒன்லி வித் சி. அதாவது கிளாஸ் 7ல் ஜி சியோட மட்டும்தான் டீச் பண்ணுறானா. அப்போ ஜிசி மட்டும்தான் கிளாஸ் 7ல் வர முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி. வேறு யாருமே கிளாஸ் 7ல் வர முடியாது. ஸோ 8ல் ஒருத்தன் வரமாட்டானா 9ல் வந்துடுவான், 9ல் ஒருத்தன் வரமாட்டானா 8ல் வந்துடுவான். இது க்ளோஸ், முடிஞ்சு. ஜிசி கிளாஸ் 7 முடிஞ்சு, அங்கே வேறு யாரும் வரமாட்டாங்க. சி ஹூ டீச்சர்ஸ் ஜியாகிரஃபி சப்ஜெக்ட். சி வந்து ஜியாகிரஃபி. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏ அண்ட் எஃப் டு நாட் டீச் சேம் கிளாஸ் அஸ் இ. இ வரதில் ஏ அண்ட் எஃப் வரமாட்டாங்களா. ஸோ ஏ அண்ட் எஃப் இங்கே கிளாஸ் 9ல். அடுத்து என்ன சொல்கிறாங்க, த ஒன் ஹூ டீச்சர்ஸ் ஹிந்தி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இன் கிளாஸ் 8. ஸோ கிளாஸ் 8ல் ஹிந்தி வருமா, பட் ஈக்கு ஹிந்தி வராதுன்ட்டான். அப்போ ஹிந்தி வேற ஒரு ஆள் கிளாஸ் 8ல். இது ஒரு ஆள், இது ஒரு ஆள். சரி. த ஒன் ஹூ டீச்சர்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ் இன் கிளாஸ் 7. கிளாஸ் 7ல் பெண்டிங் உள்ள ஒரே ஒரு ஆள் ஜி மட்டும்தான். அப்போ மேக்ஸ் இவனுக்கு தான் வரும். ஏன்னா ஒன்லி ஜி வித் சின்னு சொல்லியிருக்காங்க. ஜிசி மட்டும்தான் அங்கே இருக்க முடியும்னு அர்த்தம். அடுத்து ஹச் டஸ் நாட் டீச் இன் கிளாஸ் 8. ஹச் இங்கே வரலைன்னா ஹச் இங்கே தான் வர முடியும். அண்ட் ஹி நெய்தர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் நார் சயின்ஸ். ஸோ இவனுக்கு இங்கிலீஷ் வராது. சரியா? எஃப்க்கும் இங்கிலீஷ் வராது. ஓகே, நல்லா இப்போ கவனிங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்று. எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா? கிளாஸ் 8ல் வந்து சயின்ஸ் ஹிஸ்ட்ரி வராது, போட்டாச்சு. எல்லாமே போட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்னது? பி. பி இங்கே தான் வந்தாகணும். பியை பற்றி எதுவும் க்ளூ இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு ஆல்ரெடி மேக்ஸு, ஜியோகிரஃபி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு எல்லாமே ஓவர். அப்போ பெண்டிங் இருக்குது என்னது? பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் தான். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி மேக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஜியோகிரஃபி ஃபில் ஆயிடுச்சு, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து டி கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டான். அப்போ டி ஹிந்தியில் வராதுன்னா டி கம்ப்யூட்டர் இங்கே இருந்துடும். ஸோ கம்ப்யூட்டர் ஃபில் ஆயிடுச்சு. டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, ஒரு கிளாஸில் 3 பேருக்கு மேலே டீச் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் க்ளோஸ், இதுலேயும் 3 பேர் வந்துட்டாங்க க்ளோஸ். பெண்டிங் உள்ள டியை நான் இங்கே தான் போட்டாகணும். ஹிந்தியில் போட முடியாது, டி கம்ப்யூட்டர்னு தான் போட்டாகணும்னா. பெண்டிங் உள்ள லெட்டர் பி இங்கே போட்டுருவேன். ஸோ ஹிந்தி முடிஞ்சு, இங்கிலீஷும் ஈக்கு வராதுன்னு சொல்லிட்டான், ஹிந்தியும் வராதுன்னு சொல்லிட்டான். இப்போ ஹிஸ்ட்ரியும் வராதுன்னு சொல்லிட்டான். பேலன்ஸ் உள்ள ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன? பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்போ இங்கே வர வேண்டியது பொலிட்டிக்கல் சயின்ஸ். போட்டாச்சா? ஸோ இதுக்கு முடிஞ்சு, இதுக்கு முடிஞ்சு, இதுக்கு முடிஞ்சு, இதுக்கு முடிஞ்சு, இதுக்கு முடிஞ்சு. இந்த 3 தான் பேலன்ஸ். இதுக்கு முடிஞ்சு உங்களுக்கு வந்து இங்கேயும் இங்கிலீஷ் வராது, இங்கேயும் இங்கிலீஷ் வராதுன்ட்டானா ஏக்கு தான் இங்கிலீஷ். கடைசி என்ன சொல்லியிருக்கான்? ஹச் டஸ் நாட் டீச் இன் கிளாஸ் 8.
he neither teaches English nor science. ஹச்சுக்கு இங்கிலீஷும் வராது சயின்ஸும் வராதுன்னு இருக்கான். அப்போ எஃப்க்கு தான் சயின்ஸு. பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்ட் என்ன? ஒரே ஒரு சப்ஜெக்டு ஹிஸ்ட்ரி. அதை இங்கே போட்டுருங்க. பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, அதை இங்கே போட்டுருங்க. கிளியராக புரிஞ்சா? ஈஸியான சம் தான் மக்களே, சால்வ் பண்ணிடலாம். கிளியர் தானே இது எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிஞ்சா? கிளியர் தானே இது எல்லாத்துக்குமே? ஓகே தானே மக்களே? ஓகே. ஸோ அவங்க எப்படின்னா இப்படி பர்சனை இப்படி எடுத்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி மேட்ச் பண்ணி இப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரை இது கொஞ்சம் ஈஸி வேயாக இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு கிளாஸ் 7, 8, 9 போட்டு டக்குன்னு வரும் வராதுன்னு அடிச்சுட்டு டப்பு 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 டப்புன்னு ஃபில் பண்ணி விட்டுறலாம். சேம் தான். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த அப்ரோச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எது ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ. சரியா? அடுத்த சம் இதை ட்ரை பண்ணு. ஹோம்ஒர்க் சம் இருக்குது, ஓடி போயிடாதீங்க சம்மை சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஹோம்ஒர்க் சம் காட்டுவேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும், வெயிட் பண்ணுங்கள். சால்வ் பண்ணுங்க மக்களே. ஸோ என்ன சொல்கிறாங்க? குட் ஈவினிங் சத்யாமா, சால்வ் பண்ணுங்கள். 7 ஃபுட்பாலர்ஸ்: ரொனால்டோ, மெஸ்ஸி, சில்வா, வில்லியம், முல்லர், பில்லா, நாஸ்ரி. ஸோ 7 ஃபுட்பாலர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபுட்பால் கிளப்பு ரெப்ரசன்ட் பண்ணி விளாட்றாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும்? யார் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, எந்த ஃபுட்பால் கிளப்புக்காக விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேபிள் பசில், வேரியபிள் பசில்னு சொல்லுவாங்க, டேபிள்னு சொல்லுவாங்க. நம்ம டக்கு டக்குன்னு ரீட் பண்ணி டக்கு டக்குன்னு பாசிபிலிட்டி எடுத்தாலுமே டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் அதை. சரிங்களா? ஸோ பாப்போமா என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வில்லியம் பிலாங்ஸ் டு அர்ஜென்டினா. வில்லியம் இவர் தான். ஸோ இங்கிட்ட நம்ம என்ன செஞ்சிருவோம்? கண்ட்ரி போட்டுக்குவோம், இங்கிட்டு கிளப்பு போட்டுக்குவோமா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? வில்லியம் பிலாங்ஸ் டு அர்ஜென்டினா. வில்லியம் அர்ஜென்டினா போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் பிஎஸ்ஜி கிளப். வில்லியம்க்கு வந்து பிஎஸ்ஜி வராது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? மெஸ்ஸி பார்சிலோனாக்காண்டி விளாட்றாரு. கிளப்பு பார்சிலோனா கிளப்பு மெஸ்ஸி விளாட்றாப்புல. பட் நாட் பிலாங்ஸ் டு சைனா. இங்கே சைனா வராது. இந்த ஒன்று பிலாங்ஸ் டு இங்கிலாந்து மேன் சிட்டி கிளப். இங்கிலாண்டில் விளாட்றவன் வந்து மேன் சிட்டியில் விளாட்றவன் இங்கிலாந்து கண்ட்ரியை சேர்ந்தவன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? வில்லா வந்து போர்ச்சுகல் இங்கிலாந்து கிடையாதான். வில்லாவில் வந்து போர்ச்சுகலும் வராது, இங்கிலாண்டும் வராது, 2 கண்ட்ரி வராது வில்லாக்கு. ஃப்ரான்ஸ் வந்து ஜூவென்டஸ் கிளப்பை ரெப்ரசன்ட் பண்ணி விளாட்றான். ஃப்ரான்ஸ் கண்ட்ரிக்காரன் ஜூவென்டஸ் கிளப்புக்காண்டி விளாட்றான். அடுத்து என்ன சொல்கிறாங்க?
ஸ்பெயின்காரன் லிவர்பூல் கிளப்புக்காண்டி விளையாடுறான். ஸ்பெயின் நாட்டுக்காரன் வந்து லிவர்பூல் ஆதி சூப்பர் ஆதி லிவர்பூல் கிளப்புக்காண்டி விளையாடுறான். ஏக்னஸ் மோனிசா சூப்பர்மா. ரொனால்டோ வில்லாக்கு வந்து ஜூவென்டஸும் லிவர்பூலும் வராதான். ரொனால்டோ இங்கே இருக்கானா, இவனுக்கு ஜூவென்டஸும் வராது லிவர்பூலும் வராது, 2 கிளப்புமே வராது. யார் யாருக்கு? ரொனால்டோக்கும் வில்லாக்கும் ஜூவென்டஸ் கிளப்பும் வராது, லிவர்பூல் கிளப்பும் வராது. முல்லர் வந்து பிரான்ஸ் வராது. முல்லருக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வராது. கிட்டத்தட்ட ஜூவென்டஸ் வராதுன்ற மாதிரி தான். ஏன்னா ஜூவென்டஸ் விளாட்றவன் பிரான்ஸுக்காரன் தானே. ஸோ இங்கேயும் ஜூவென்டஸ் வராது. 3 இடத்துல ஜூவென்டஸ் வரல. நாஸ்ரி ரியல் மாட்ரிட் தான். நாஸ்ரி பார்த்தீங்கன்னா ரியல் மாட்ரிட் கிளப்பா கண்ட்ரியா? கிளப்பு. ஸோ ரியல் மாட்ரிட் யார்? நாஸ்ரி. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஜூவென்டஸ் வரல, இங்கேயும் ஜூவென்டஸ் வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரலனா ஒரே ஒரு பிளேஸ் இந்த இடம் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஜூவென்டஸ் கிளப். சரியா? அடுத்து இங்கிலாந்து இங்கே வரலன்ட்டான், சாரி லிவர்பூல் இங்கே வரலன்ட்டான், லிவர்பூல் இங்கே வரலன்ட்டான். அப்போ லிவர்பூல் நமக்கு இங்கே மட்டும்தான் வர முடியும். இங்கே தான் ஸ்பெயின், லிவர்பூல். இப்போ இங்கிலாந்து இங்கே வரலன்ட்டனா இதுதான் இங்கிலாந்து, இதுதான் மேன் சிட்டி. போர்ச்சுகல் இங்கேயும் வரலன்ட்டான். நாசரிக்கும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் ஆஸ்திரேலியா வராதான். ஸோ இப்போ இங்கேயும் போர்ச்சுகல் வரல, இங்கேயும் போர்ச்சுகல் வரலன்னா இவனுக்கு தான் போர்ச்சுகல். இப்போ பார்த்தீங்கன்னா நாசரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா வராதுன்னா இவன் தான் ஆஸ்திரேலியா. பேலன்ஸ் உள்ள கண்ட்ரி என்ன? சைனா. சைனாவை இங்கே போட்டுருங்க. இப்போ கிளப்பு என்ன வேறு ஏதாவது? பிஎஸ்ஜி இங்கே வரலன்னா இதுதான் பிஎஸ்ஜி. பேலன்ஸ் உள்ள கிளப் என்ன? சாண்டோஸ். அதை இங்கே ஃபில் பண்ணு. சிம்பிள். முடிஞ்சா? ஸோ இதுதான் மக்களே. ஸோ இதுதான் வந்து டேபிள் பசில். செக் பண்ணிடுங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை. கிளியர் எல்லாத்துக்குமே? அது புரிஞ்சுங்களா மக்களே? கிளியர் தானே? ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கேள்வி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தயவு செய்து ரீசனிங்கில் ஒரு அதிக அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். கரெக்டாக நீங்கள் கொஸ்டினை சூஸ் பண்ணாலே அதிக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஆனால் ஸ்கிப் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம வந்து வீரத்தை காட்டுறோன்னு சொல்லி ஒரு கொடூரமான கொஸ்டினில் போய் உட்காந்துடக்கூடாது. பார்க்கும் போதே அந்த பஸ்ஸில் கை வைக்கக்கூடாதுன்னு சிலதெல்லாம் தோணும். ஸோ அப்படி தோன்றதை தயவு செய்து ஸ்கிப் பண்ணுங்கள். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். நீங்கள் அதில் கையை வச்சிங்கன்னா அடுத்த செக்ஷன்லாம் நல்லா பண்ண முடியாது. ஒரு 5 மார்க்கு ஸ்கிப் பண்ணுறதுனால பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம இன்னொரு இடத்துல 10 மார்க்காக எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு. தயவுசெய்து அதை பார்த்து கூடிய சீக்கிரம் கிளியர் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.